வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மகர ராசியில் சுக்கிரன் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய நாட்கள் 27 நாட்கள், அதாவது டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28 வரைக்கும். அந்த 27 நாட்களில் சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கும்போது செவ்வாயினுடைய வக்கரகதியினுடைய பார்வையும் விழுகிறது. இதனுடைய பலன்கள் எப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். இந்த பதிவு விருச்சிக லக்னத்திற்கு மகர சுக்கிரன், அதாவது 3ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறத பற்றி பலன் பார்ப்போம். டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28 வரைக்கும் 27 நாட்கள் சுக்கிரன் மகர ராசியில் பயணிக்கிறார். இதுக்கிடையில் செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரனுக்கு விழுகுது. அதனுடைய அம்சத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கார். இது ஒரு பார்வை, அந்த மாதிரியான ஒரு ஆதிபத்திய பார்வை. ஆனால் நட்சத்திர பார்வை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி நட்சத்திர ஆற்றல் எங்கே இருக்குது, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போகுது, அந்த நட்சத்திரத்தின் தன்மைகளை உள்வாங்கி தான் பாவ தொடர்புகளை குறியீடு வைத்து தான் அது பலன்களை கொடுக்கும். இப்போ தனுசு ராசிங்கிறது நம்மளுக்கு 2ஆம் இடம். நம்ம பேசுகிறது, நம்மளுடைய பணம், கையிருப்பு பணம், நம்ம பணப்புழக்கம், கொடுக்கல் வாங்கல் செய்கிறது, ஆபரண சேர்க்கைகள், குடும்ப செழிப்பு, இது எல்லாமே தனுசு. அதில் பூராட நட்சத்திரமாக சுக்கிரன் இருக்கார். அதே மாதிரி 6ஆம் இடமான வேலை, நம்ம வேலை பார்க்குற ஒரு அமைப்பு, அந்த வேலையினுடைய தன்மை, இதெல்லாம் மேஷராசியில் இருக்குது. அதுலேயும் மெயினாக பரணிங்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடமான, இப்போ ஒரு சொந்த தொழில் பண்ணுறோம், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அல்லது ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரில் ஒரு பதவியில் இருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அது 10ஆம் இடமாக வேலை செய்யும். அப்போ இப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக, பூராடம், பரணி, பூரம், இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு ஒரு நல்ல தொழில் ஆதாயத்தை வச்சுருக்கார். அப்படிப்பட்ட கிரகம் 3ஆம் வீட்டில் பயணிக்கிறார் மகர ராசியில். நம்ம லக்னாதிபதி செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். லக்னாதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டில் கடகராசியில் வக்கரகதியில் போயிட்டுருக்கார். இப்போ இந்த சுக்கிரன் செவ்வாய் அப்படின்றதில் களத்திரகாரகனுடைய பங்குன்னு இருக்குது. ஆண்களுக்கு சுக்கிரன் தான் களத்திரகாரகன், அதாவது திருமணத்துக்கு உண்டான காரகத்துவம் பெற்ற கிரகம். அனைத்து பெண்களுடைய ரெப்ரசன்டேட்டிவான ஒரு சுக்கிரன் செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். இந்த செவ்வாய் யாருன்னா பெண்களுக்கெல்லாம் களத்திரகாரகன். திருமண வாழ்க்கையும் கணவனையும் குறிகாட்டக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் இருக்கிறது. இப்போ இந்த ஆண் பெண் திருமண வாழ்க்கைக்கு காரணமான இந்த 2 கிரகங்கள் பார்த்துக்குது. அதுவும் 3, 9ஆம் இடத்துல பார்த்துக்குது. இந்த 3ஆம் இடம் என்பது மனமாற்றம் ஏற்பட்டு பிறரோடு பழகுவது, 2வது திருமணத்தை குறிக்கிறது. இதெல்லாம் அங்கே இருக்குது. அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம். 9ஆம் இடம் என்பது அந்நிய நபர்களுடைய பழக்க வழக்கம். அப்போ அந்த ஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயும் 3ஆம் இடத்துல சுக்கிரனும் பரஸ்பர பார்வைகள் பார்த்துக்கிறதுனால நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் 2ல் யாராவது ஒருத்தர் கெட்டு இருந்தாலும், அவர்களுடைய திசாபுத்தி அந்தர சூட்சமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும், இதன் ரீதியாக நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குங்கிறத உணர்ந்துக்கணும். இதெல்லாம் மனம் சார்ந்த விஷயங்கள், எமோஷனலி ஒரு உறவு சார்ந்து பாதிக்கிறதுங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா செவ்வாய் ஒரு சண்டை பிரச்சனைகளை வளர்க்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி ஓவர் எமோஷனை காட்டக்கூடிய கிரகம். இப்போ பருவ வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிளர்ச்சிகள் ஏற்படுவதும் அதிலையும் விமர்சனங்களாக மாறுவதும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒரு தொழில் சார்ந்த கிரகமாக இந்த சுக்கிரனோ செவ்வாயோ இருக்கும்போது தொழில் சார்ந்த நன்மைகள் ஏற்படும். உதாரணமாக ஐடி லைனு, ஒரு டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க, ஒரு மீடியேட்டராக இருக்கவங்க, கன்சல்ட்டிங்கில் இருக்கவங்க, கமிஷன் தொழில் இருக்கவங்க, காலேஜில் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள், இது மாதிரி நம்ம வெளிநாட்டு தொடர்பு அல்லது வெளிநாடு உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கவங்க, பெரிய லெவலில் ஒரு மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு யோகமாக வேலை செய்யும்.
ஏன்னா நமக்கு வந்து சுக்கிரன் வந்து தொழில் சார்ந்த நன்மைகளை வழங்குபவராகவும் இருக்கிறார். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நமக்கு வந்து அதே 3ஆம் இடத்துலையே இருக்குது. அவிட்ட நட்சத்திரமாக இருக்குது. 3, 7, 11லேயே இருக்குது. அப்போ இந்த 9ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இந்த இந்த சுக்கிரன் செவ்வாய் வந்து இது மாதிரியான கண்டுபிடிப்புகள், புதிய நடைமுறை ப்ராசஸ் பண்ணுறது, புதிய ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிறது. இப்போ செவ்வாய் அப்படின்னாலே பூமிகாரகன், விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட்ஸ் இயந்திரங்கள் கருவிகள் சம்மந்தப்பட்டது, பில்டிங் மெட்டீரியல்ஸு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்டது, பல் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் காரகமாக வரும். அப்போ அது சார்ந்த நன்மைகளும் நமக்கு நல்லா நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் எடுத்துட்டுனா இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ஒரு ஆபரணங்கள் டிசைன் பண்ணுறது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டிசைனிங் வந்து ஒர்க் பண்ணுறது, மெயினாக சில்க் மெட்டீரியல் சுக்கிரனை குறிக்கிறது. எதெல்லாம் பளபளன்னு அட்ராக்ஷனாக இருக்கோ அதெல்லாம் சுக்கிரனாக வேலை செய்யும். அதே போல் சொகுசு வாகனங்கள், அப்டேட்டடாக எதை செஞ்சாலும் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் சினிமா துறை, அதில் நிறைய ஒரு அனிமேஷனாக பண்ணுறது, அட்ராக்ஷனாக பண்ணுறது, கவர்ச்சிகரமாக இருக்கிறது, எழுத்துக்கள் எடிட்டிங், இதெல்லாம் சினிமா துறையில் நடிப்பு, இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கறது, இதெல்லாமே சுக்கிரனுக்கு சம்மந்தப்படுது. அப்போ இது சார்ந்த தொழில் சார்ந்த நன்மைகளை பண்ணக்கூடிய அதே நேரத்தில் நம்ம ஜனன ஜாதகப்படி செவ்வாயோ சுக்கிரனோ உறவு சார்ந்து வேலை செய்கிற அமைப்பில் இருந்து அதில் ஒருத்தர் வந்து 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பாக இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அதாவது எமோஷன் ரீதியாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பழகிறது ரீதியாக நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது அது பல பேருடைய விமர்சனத்துக்கு ஆளாகிறது. 8ஆம் இடம் என்பது அவமானமாகிறது, அசிங்கப்படுறது. அதில் 5ஆம் இடத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ இந்த 8ஆம் இடம் தொடர்பு வரும் பொழுது இந்த மெசேஜ் அனுப்புறது, இது மாதிரியான ஒரு தகவல் தொடர்பு ரீதியாக நம்ம பாதிக்கப்படுறதையெல்லாம் காட்டும். ஆவணங்கள்னு சொல்கிறது 3ஆம் இடம். ஒரு தவறான ஆவணம் வந்து நம்மளுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து இது தவறான ஒரு எரர் நடந்துட்டால் அது காலத்துக்கும் பேசும் இல்லையா? அப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எவ்வளவு உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதுலேயே தவறுகள் நடந்தால் நமக்கு அது பிரச்சனையாகுது. அது மாதிரி இப்போ வந்து 3ஆம் இடம் 9ஆம் இடம் என்பது நம்ம வந்து எமோஷனலுக்கு ஆள்படாமல் நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் நல்ல கிரகமாக இருக்கிற பட்சத்தில் நல்லது நடக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இது வந்து மாற்று சிந்தனையை உருவாக்கும். புதிய ப்ராஜெக்டு, புதிய நபர் தொடர்புகள், அதன் மூலம் வரக்கூடிய வளர்ச்சியை குறிக்கும். அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம ஜனன ஜாதகப்படி செவ்வாயோ சுக்கிரனோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால்தான் நம்ம இது சார்ந்த இதில் வந்து கவனம் எடுத்துக்கணும். தொழில் ரீதியாக கூட நம்ம பல பேர்கள்கிட்ட வரக்கூடிய பிரச்சனையும் அது காட்டும். உறவுகள் ரீதியாக கூட அது பிரச்சனையை காட்டும். புதுசாக திருமணம் பந்தத்தில் ஈடுபடுறவங்க அல்லது திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இது மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன். அதனால் இப்போ வந்து அது கிளர்ச்சியை ஏற்படுத்துறது. சுக்கிரனாகட்டும் செவ்வாயாகட்டும், இதை வந்து 2 பேருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே அது கலத்துற காரகனாக வர்றதுனால அந்த கிளர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மகர சுக்கிரன், கடக செவ்வாய், இந்த 2 பேருனுடைய பார்வை தொழிலுக்கு, ஸ்மார்ட் ஒர்க்குக்கு மிக்க பக்கபலத்தை கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு உண்டான மார்க்கெட்டிங்கை நல்லா நடத்தும். எப்போவுமே ஒரு அட்வைஸு அப்படிங்கிறது ஒவ்வொன்றுலேயும் தியரிட்டிக்கலாக வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு உற்பத்தி சார்ந்த இண்டஸ்ட்ரியில் கூட அந்த அட்வைஸிங், அந்த கன்சல்ட்டிங், அந்த டிசைனிங், திட்டமிடுதல், இதுக்கெல்லாம் இந்த 2 கிரகமும் நன்மை செய்யும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.